இங்க சாதிக்கு பேசுறவன் திராவிடம் எங்க மயிருக்கு சமண்டா. இனிமேல் இந்த திராவிட கட்சிகள் எங்க மயிருக்கு, எங்க கொட்டி போற மயிருக்கு சமண்டாங்க. கருணாநிதி தான் நாங்க ஏற்றணும். கருணாநிதி தமிழின தலைவன் தான். நானே ஏமாந்துட்டேன். ஐயோ தலைவா, தமிழை காப்பாத்து, தமிழை காப்பாத்துறான். அவனும் டூப்ளிகேட். அதுக்கும் பிற்பாடு என் தலைவன் தான் திருமா அவரும் தமிழ் தேசியம் பேசினாரு. நம்பிட்டோம். அதுக்குள்ள திராவிடம் கால இருக்குது. நாங்க இந்த திராவிட கட்சிகளுக்கு சொல்றேன்டா, எங்களுக்கு ஆள் இல்லத்தானே நாங்க அடங்கிடணும். இல்லன்னா நானே போய் நிலங்களை பெற்று கொடுப்பேன். இந்த மயிர் கவர்மெண்ட் நான் தமிழர் நிறுத்தி நிலங்களை எடுப்பேன். நீ ஒன்னும் கிழிக்க முடியாது. நீ 1 லட்சம் போலீஸ் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற. நாம் தமிழர் தோழர்கள் எத்தனை நாங்க எத்தனை நினைக்கிறோம் பொறுத்து நிறுத்த. ஐயா, நீங்க நாம் தமிழ் ஆட்சிக்கு வரும்போது ஒரே கோரிக்கை, வெல்ஃபேர் எடுக்கணும், ஆதி திராவிட நலத்துறை எடுக்கணும். தமிழகத்தில் இருக்கிற 21 திட்டங்களை, நிலவழக்கு திட்டங்களை மறு ஆய்வு செய்யணும். எல்லா திட்டங்களையும் கொண்டு வரணும். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம். சத்தியமா நீங்க இடஒதுக்கீடு நாங்க வாழ்ந்துட்டு போறாடே. உங்க தாலிங்களை அறக்க இந்த அரசியல் நலத்துறையில திருட்டு சர்டிபிகேட்ல வேலை செஞ்சுறேன். 3500 பேர் 10 வருஷமா இருக்குடா. அந்த செக்ரட்டரி திருட்டு ஆபீசர் ஆக்கலாம். எஸ்சி சர்டிபிகேட் வாங்கினது ஒரு சர்டிபிகேட் ஆய்வு பண்ணிருப்பானா, இவன் தாலி அறுத்து தண்ணியில போடணும். எங்களுக்கு ஏன்டா அந்த இடஒதுக்கீடு? நாங்க வைத்தஸ்ல பேசுறா அம்மிகளே, பல்லன் பறையன் சக்கிலியர் எங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறைய தேவையில்லை. எங்களுக்கு பள்ளிக்கூடம் கொடுத்துக்கிற சொன்ன காரி துப்புங்க. நீங்க எல்லாம் ஆதி திராவிட பள்ளியில வாத்தியார் கிடையாது. ஓராசரி பள்ளிக்கு வாத்தியாருக்கு ஜுரம் அடிச்சா 3 மாசம் வரமாட்டான். எங்க கெதி என்னடா, நாங்க பரிசீல வேலை வாங்குற பையன்டா. ஆஸ்திரேலியா எத்தனை ஆயிரம் கோடி எடுக்கிறீங்க? கடமே கொடுக்காத தாக்கோல எத்தனை 11 மாசமா இத்தனை கோடி ரூபாய் அடிச்சுட்டு போறீங்கடா. உங்க தாலி எடுத்து தண்ணியில விட்டோம். நாங்க எங்கடா வாழ்ந்துட்டோம்? நாங்க எங்கடா யாரோ சொல்றானே நாங்க வாழ்ந்துட்டோம். இடஒதுக்கீட்டை கீழ்ச்சிட்டு போறான் போக்குங்க. நான் 4 வருஷமா பேசுறதே இல்ல. ஏன்னா மீதி கூப்பிட்டா 2வது ஒரு ஆள் கூட எஸ்டி சைட்ல கூப்பிடுறதுல. இது மாதிரி பேசுற யாரு கூப்பிடுவாங்க? சீமான தவிர நாம் தமிழர் சொல்லுங்க. நாங்க பேசுறதுல நாங்க போய் தவறு இருக்கா? ஐயா, நீங்கள் வந்தோடனே எஸ்சி துறை எடுக்கணும். பின்னாமே ஆட்சி காட்டுறாண்டா. நம்ம ஆட்சி வந்த உடனே இந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்கிடணும். எல்லாத்தையும் ஜெனரல் ஆக்கி விட்டு எஸ்சிக்கு சில அந்த கதையை ஏமாத்தான். எஸ்சி வாதியார் நான் தான் வார்டன் எல்லாம் திருட்டு பையன். எல்லாம் எஸ்சி மந்திரி பாரு. இதுவரை உங்களுக்கு தெரியுமா யாருன்னா? எஸ்சி மந்திரி சொல்லுங்களேன் பார்க்கல. ஒரு 10 பேர். இவர் தான் நான் எதிர்க்கு பாரு. திருட்டு பையன் மாதிரி மறைஞ்சுக்கோ. இங்க வரவே மாட்டான். தமிழ்நாட்டில் அவனை காமிக்கவே மாட்டான்.